மோஸ்ட் வெயிட்டட் வீடியோங்க. அத்திவெட்டி மாரியாத்தோட பூத்தொட்டு கொடியேற்ற விழாங்க. வெள்ளிக்கிழமை நடக்கும். ஸோ அதில் வீட்டிலேருந்து பூத்தொட்டு எல்லோரும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி அந்த சாவடி கொண்டு போகணுங்க. எல்லோரும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்கங்க. இதுதாங்க அந்த சாவடி. இது பொதுவான ஒரு சாவடிங்க. இது சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. நகைங்க ஒருத்தவங்க வேண்டிப்பாங்க, அவங்களுக்கு அது நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இது கொண்டு வர அந்த மாதிரி வேண்டிப்பாங்க. ஸோ இதுதான் இங்கேருந்து கொண்டு போவாங்கங்க. இது ஏற்ற மாதிரி இருக்கிறது சாவடி. இங்கே தான் அந்த அம்மா உருவானாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா அம்மா அத்திவெட்டி மாரியம்மா இங்கே வந்துடுவாங்க. இங்கேருந்து அந்த அம்மா அழைச்சிட்டு போகிற மாதிரி. அப்புறம் என்னோடய வீட்டுக்காருங்க, நானே பசங்களும் ட்ராக்டரில் வந்துட்டோம். என் வீட்டுக்கார் மட்டும் நான் ஆர்ந்து வர சொன்னாருங்க. என் வீட்டுக்காரு இந்த ஊருக்கு வந்தால் மட்டும்தாங்க அவரோட வைப்பே வேறு மாதிரி இருக்குங்க. அதனால் நாங்களும் பெருசாக கண்டுக்க மாட்டோம். சரிப்பா நீ நடந்துவா அப்படின்னு சொல்லிட்டோம். நான் பசங்களுக்கு கொண்டுட்டு வந்தேன். எல்லோரும் பாருங்கள், டான்ஸு, நல்ல பாட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த மதுரை வைப்னால் மதுரை வைப் தாங்க. அந்த அத்திவெட்டி மாரியத்தை யாருமே செருப்பு போட மாட்டாங்க. அந்த தார் ரோட்டில் அந்த வருவாங்க. இங்கே பார்த்தீங்களா, எங்கள் பாப்பாவும் எங்கள் சித்தியும் என்ன ஒரு லுக் விட்றாங்க பாருங்க. அப்புறம் அங்கேருந்து வந்துட்டாருங்க. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 5 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். நான் உடனே வந்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பாவும். அதுக்கப்புறம் நானே என் பையனும் டிராக்டர்லேருந்து வந்துட்டோம். அப்புறம் பையனை கூட்டிகிட்டு கோயிலில் ஃபஸ்ட்டே அவங்க சுற்றி வருவாங்க, ஊர் சுற்றி வருவாங்க. அத்திவெட்டி மாதிரி அத்திவெட்டியை சுற்றிட்டு நாங்கள் அதுக்குள்ளேயே இங்கே போயிட்டோம், கோயிலுக்குள்ளே போயிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டே சாமியை பார்த்துட்டு நம்ம உட்காந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த போனோம். ஒரு அண்ணன் அந்த விளக்கு ஒன்று இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுமா சொன்னார். சரி சொல்லிட்டு நான் பாதி ஊற்றினேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா பையன் அழுவுறான்னு சொல்லிட்டு போயிட்டோங்க. எல்லாம் தற்செயலாக நடந்தது அது. அதுக்கப்புறம் அத்திவெட்டி மாரியத்தில் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு சேவிச்சுட்டு இங்கே கொடியேற்றிட்டாங்கங்க. கொடியேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த டேவே ரொம்ப வைப்பாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் மறுநாள் நாங்கள் 11 மணிக்கு தான் இருந்துச்சோம். நான் ஜாலி தாங்க அது.